வேலூர் மாவட்டத்தில் உரிய அனுமதி பெற்று பட்டாசு விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள கற்பகம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் தீபாவளி சிறப்பு பட்டாசு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் தீ விபத்துகள் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்படாமல் அதனை கையாள சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 5 நிமிடங்களில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வருகை தந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் சுப்புலட்சுமி, பட்டாசுகளை மொத்தமாக கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு 5% விலை குறைத்து விற்பனை செய்யப்படும் என்றும், மாவட்டத்தில் உரிய அனுமதியை பெற்று பட்டாசுகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மாவட்டம் கற்பகம் கூட்டுறவு பண்டக சாலையின் நம்முடைய தீபாவளி பட்டாசு விற்பனை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு 87 லட்சம் ரூபாய்க்கு இங்கே பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய் இவர்களுக்கு இலக்காக வைத்து இன்று விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரசு சிறப்பு முயற்சியாக இந்த ஆண்டு 108 சேவை, தீபாவளி நேரத்தில் ஏதாவது சிறு விபத்துகள் ஏற்படின், பட்டாசு குறித்த சிறு விபத்துகள் ஏற்பட்டு 108க்கு போன் பண்ணா உடனடியாக 5 நிமிடங்களுக்குள் அவர்கள் வந்து நம்மளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கூட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் அனைத்து பட்டாசு விற்பனையாளர்களுக்கும் நாங்க கூட்டம் நடத்தி இருக்கிறோம். மாவட்டத்தில் உரிய அனுமதி பெற்று பட்டாசு விற்பனை செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.